வந்து முள்ளு கம்பி வேலி தான் போட்டு வச்சிருக்கேன் இந்த மதிலுக்கு மேலே பாருங்க. Ria. Ria. Come. Come. How are you? You? Good. Nice place. Madagascar. இங்கே பாருங்க. வணக்கம். இப்போ நாங்கள் குமரிக்கண்டத்தின் எஞ்சிய பகுதி, அதாவது பிஞ்சின ஒரு சின்ன தீவுக்கு போக போகிறோம். இலங்கை, கன்னியாகுமரி, மற்றது வந்து ஆஸ்திரேலியாண்ட கரைப்பகுதி, மற்றது மடகஸ்கார், இவ்வளவு வந்து உள்ளடக்கினது தான் குமரிக்கண்டம். இதை பற்றின ஆய்வுகள் எல்லாமே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் நான் குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதியை தான் போய் பார்க்க போகிறேன். அதுக்கு அதாவது தமிழர்கள் வாழ்ந்ததுக்குரிய அடையாளமாக நிறைய இருக்குது. மொழி கிளப்பு இருக்குது, மற்றது வந்து பழக்க வழக்கங்கள், சாப்பாடு, ஈழத்தமிழாக்களும் நிறைய பேர் இருக்கிறமாமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். இலங்கை தமிழர்கள் அதாவது வந்து நிறைய பேர் வியாபாரத்துக்கும் வந்திருக்கிறோமாம். அவையிலையும் சந்திக்க முடிஞ்சால் சந்திப்போம். இப்போ நாங்கள் போக போகிறோம் மடகாஸ்காருக்குள்ளுக்கு. வாங்க போய் பார்ப்போம். நான் ஃப்ளைட்டில் வந்து இறங்கி நடமைதான்னு சொன்னால் ஆண்டனாரிவோன்ட்டு சொல்கிற ஒரு தலைநகரத்துக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் மொரிஷியஸ் ரீயூனியன். இலங்கைக்கும் இந்த மடகஸ்காருக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டர் வரும். பாருங்கோ, இதெல்லாம் வந்து குமரிக்கண்டம். இந்த பகுதி இலங்கை, கன்னியாகுமரி, இப்படியே இந்த ஆஸ்திரேலியாண்ட கரை பகுதி. உலகம் பெரிய ஒரு கண்டமாக இருந்த அந்த காலத்தில் தமிழர்கள் மட்டுமே வசித்த ஒரு பெரிய கண்டம். வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மடகஸ்காரில் அம்பிபோ பாபான்னு சொல்கிற இடத்து அடிக்கு தான். இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் என்னென்னா இது வந்து ஆண்டனாரிவோன்ற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. எனக்கு இங்கே வந்தவரை தான் தெரியும் ஆண்டனாரிவோவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குன்னு சொல்லி. மெப்பில் பார்க்க ஒரு எல்லைக்குள்ளுக்கு தான் இருந்தது. இங்கே வராது வேறு இடமான்னு சொன்னவன். இப்போ பாருங்க, இந்த ஹோட்டல் நேற்றிடம் நல்ல வடிவாக படுத்தினான். அந்த ஹோட்டலில் நுழம்பு தொல்லை எதுவுமே இல்லை, ஹீட்டர் எல்லாம் இருந்தது, நல்ல ஒரு வசதியாக இருந்தது, நல்ல பாதுகாப்பு, பிரச்சனை இல்லை. சொல்லப்போனால் நான் இந்த ஹோட்டல்லாம் இப்போ நான் சாமான்களை வச்சுட்டு போகிறேன்னு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு தெரியாது. முதல் நானே நம்பிக்கையை வாழ்க்கை ரெண்டாலும் கவனமாக இருக்க வேணும். இங்கே பாருங்க, இப்போ என்னண்டா நான் வெளியால் போய் பார்க்க போகிறேன். ஹோட்டலில் நிற்கிறேன் பாருங்க, கிச்சன் சமையல் அறை. வீடியோ. What's your name? My name is Sheena. Sheena, you from Madagascar? Yes. Antananarivo. Antananarivo, capital. Antananarivo, yes. Antananarivo. Your name? Felicia. Felicia, Madagascar. Yes. You from Antananarivo? Yes. How is Madagascar? Madagascar, say something. Madagascar. Madagascar. Yeah. Beautiful. Beautiful. How is people? Nice. Yes. Safety? Yes. Okay, now I go outside. Safety, no? I go outside now. No safety. No. Why? No money. Sorry? No money. No money. What no money? I don't understand. You repeat again. Huh? You repeat again. Sorry? You repeat again. No Malagasy. Ah. English, what she saying? What she saying? What she say? You think I saw You asking money? What you asking? Okay. இந்த டைவில் வந்து இப்போ காசு கட்டவே என்னத்துக்கு தெரியலை. காசு கட்டவே காசு வழியால் கொண்டு போவோனாமன்னு சொன்னவே தெரியலை. முதல் நாள் எப்படி இருக்குது பார்ப்போம். வழியால் போய் இறங்கி வழியால் நடந்து போவோனாமன்றவ பார்ப்போம். Is it okay to outside walking? Okay, hello. இங்கே பாருங்க, என்ன நடக்க போதே என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்க, வழியால் வந்துட்டேன். ஹோட்டலை விட்டு அங்கே நடந்து போய் கொண்டிருக்கேன். எங்கே போகிறேன்னு சொன்னால் இந்த ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க விவசாய நிலங்கள், கிராமப்புறங்களை பார்க்கத்தான். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமெண்டு. இங்கே வீடுகள் எல்லாம் செங்கல் வீடுகள்லாம் பாருங்கோ. வழியாக நடந்து போகிற பாதுகாப்பு இல்லையா மாட்டீங்கன்னா இருந்தாலும் நான் நடந்து போகிறேன். என்னண்டா
எனக்கு நடந்து போய் பார்க்கணுன்ற ஒரு விருப்பம். பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. என்ன தான் நடக்குதோ தெரியல. செக்யூரிட்டி ஆக நினைக்கிறேன். ஹலோ, குட் மார்னிங். ஹாய், how are you? Sorry? No. Now I go to the shop. Okay, see you. Today closed everything. So tomorrow. Taxi வேணும்னு கேட்டவே அதான் நான் வேண்டாமண்ணேன். Hello bro, good morning. Hello. Hi. How are you? Fine, you? இதான் வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டல் பாருங்க பின்னுக்கு. Hi. How are you? Good morning. இது பாருங்க வரீங்கண்ணா. வந்து முள்ளு கம்பி வேலி தான் போட்டு வச்சிருக்கேன் இந்த மதிலுக்கு மேலே பாருங்க. நல்ல ஏற்றத்தெல்லாம் போகுது. பாதை மாறி போட்டேன். அதான் நான் திருப்பி வந்தபடியால் போய் நேராக போகிறேன். நேராக போய் திரும்ப வேணுமாம். வந்த பாதையாலே திரும்பி போகிறேன். மிஞ்சாலி பக்கத்தெல்லாம் போவேன். மிஞ்சால வந்து மடகாஸ்கார் நாட்டு சேர்ந்த மக்கள் இந்த வீடுகள் இருக்குது. அப்படியே பார்த்துக்கொண்டே போவோம். இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த வீடுகள் கொஞ்சம் வசதியாக ஓரளவு இந்த கட்டட வீடுகளாக இருக்குது. அங்காளி பக்கத்து வீடுகள் கொஞ்சம் வசதி குறைவான வீடுகள். ஓத்தில் அடிக்கணும். ஓத்தில் பொறுக்கணும் பாருங்கோ. இஞ்சாலும் ஒழுங்காக போகுது. இஞ்சாலி பக்கம் பாருங்க ஒரு அம்மா ஒரு ஆள். ஹலோ, ஹாய். அம்மா ஒரு ஆள் புள்ளைய முதுகில் சுமந்து கொண்டு போகிறா. கொஞ்சம் சிறுவர் மேலே ஓடி வரீங்க பாருங்கோ. இது நாவல் பழம் எல்லாம் பழுத்து விழுந்துருக்கு நிலத்தில். நாவல் மரம். ஹாய், how are you? சிறுவர் மேர், மடகாஸ்கார் நாட்டில் சிறுவர் மேர். இஞ்சால் அந்த வீடுகள் இப்படியே இஞ்சால பக்கம் ஒரு ஏற்றமான பகுதியெல்லாம். எல்லா வீடுகளுக்கும் முள்ளு கம்பி போட்டிருக்கணும். எந்த களவு பயத்தில். இங்கே இருக்க குருவியல்ல சத்தத்தை கேளுங்க. ஹாய், how are you? பெரிய நேரத்தை அம்போல இந்த அதில் காய்ச்சிருக்குது. இந்த பாருங்க நம்ம அந்த வழி எப்படி இருக்கு. யாரோ கதவை திறக்கணும். ஃபேக்ட்ரி போல. குட் மார்னிங். விடியல தானே ஆக்கலை காலையில் இந்த பகுதிகளில். இப்போ தான் பிரதான பகுதிக்கு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆக்கள் நிறைய பேர் பொடிகள் எல்லாம் நிற்கிறேன். நாவல் பழம் பாருங்க. நாவல் பழம் பிடிங்கி சாப்பிடுவோம். ஹாய், how are you? நாவல் பழம். யா, டேஸ்ட். ஃப்ரூட்ஸ். நோ ஃப்ரூட்ஸ். நாவல் பழம் பிடிங்க வந்திருக்கிறேன். நோ ஃப்ரூட்ஸ். இதோ பாருங்க பெரிய நாவல் பழம். பழம் மாதிரியே. வித்தியாசமான உடம்பா இருக்கு. பழுக்கையில் இப்போ தான் பழுத்து கொண்டு வருது. எல்லாம் காயலாக இருக்குது. பிஞ்சு காயலாக இருக்குது. இந்த பக்கத்தால் போனால் தோட்டத்துக்கு போகலாமா பார்ப்போம். நல்லா தான் பேசி பழகினோம். முதல்ல என்னென்ன இவியல் எப்படி இந்த நாட்டு மக்களோட பழகினம்ன்றதை இன்றைக்கு நடந்து போய் பார்த்தா தான் தெரியும். ஹாய். செங்கல் வீடுகள் பாருங்கோ. வெறும் ஹோட்டல் போல் பாருங்கோ. இந்த ஹோட்டலில் கரைகள் எல்லாம் பூக்கொண்டுகள் வச்சிருக்கணும். ஜால
ஒரு அண்ணே ஒரு ஆள் மூட்டை தூக்கி கொண்டு வரார், புல்லு வட்டி கொண்டு வரார் போல மாட்டுக்கு. ஹாய், வாட் இஸ் திஸ்? Tu parles en français? கவ். Je parle pas. ஹலோ, ஹவ் ஆர் யூ? குட். ஓகே, பை பை. இது வேறுங்க, தோட்டத்தில் இருந்து மிரக்கறியை பிடிங்கி கொண்டு வரீங்க. இப்போ நான் கிராமப்புறத்துக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படியே கீழே இறங்கி கொண்டே போகுது ரக்கமா. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுண்டு. உடுப்பு துவைச்சு போட்டு கொண்டு வரீங்க. அங்கால ஏதாவது ஏரி இருக்கோ தெரியல. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். இதில் பாட்டி ஒரு ஆள் ஏதோ செய்து கொண்டிருக்கேன், என்னன்னு தெரியல. தோட்டத்தடிக்கு வந்துட்டேன், பார்ப்போம். நாயுருவி பூவெல்லாம் இருக்குது இங்கே. இது நாயுருவி இல்லை, இதுக்கு ஏதோ சொல்கிற மறந்துட்டேன். நாயுருவி இங்கே இருக்குது பாருங்கோ. இந்த நாட்டில் இருக்க தோட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதாவது விவசாய பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இங்கே ஒரு அம்மா ஒரு ஆள் ஏதோ செய்து கொண்டிருக்கா தோட்டத்துக்கு இருந்து. ஹலோ, ஹாய், how are you? You good? Nice place. Madagascar. What drinking? Oh, washing. உடுப்பு துவைக்கிறதுக்குறாம். Nice place. Super. Sorry? Parle en français. Ah? Speak en français. Malagasy, no. No. Speak en France. Sorry? Speak en France. Moi, n'est pas beaucoup de parler anglais. I don't understand. Okay, you carry on. Photo. Okay. Wait. Hello? உடுப்பு துவைக்கிறது தண்ணி எடுத்து கொண்டு நிற்கிறா பாருங்க. Moshu. Your home? Oui. Where's your house? Your home, your house. Your home. Yeah, where? Okay. Your house? En bas. Humba, you walking? Okay. Ah, okay. Good. Nice. You are beautiful. Yeah. Voilà. Ah, yeah. Moi. பாருங்க, இந்த தண்ணி எடுத்து தோட்டத்து தண்ணி எடுத்து உடுப்பு துவைக்க கொண்டு போயிடுமா. ஓகே. இப்போ என்னண்டா அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருந்து ஏதோ எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் தோட்டத்துக்கு. இதால் போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். தோட்டத்துக்கு இருக்க கண்டு பாருங்க. Yeah. What's name? Reba. Ça c'est. Shashi. Ça. Rebe. Ça. C'est ça. Beans போல. Beans போல. Ça c'est rebe. Ria. Huh? Come, photo. Okay. Kim, here, come. Okay. C'est toi? Yeah. Yeah. Thank you. Okay, thank you. I go that side. Thank you. Hey. Voilà. Yeah. Yeah. எனக்கு பின்னுக்கு வர என்ன நடக்க போகுது தெரியல. What is this? Okay. Ça c'est tubo. Madagascar tubo. Tubu. Okay, tubo poisson. Okay. இது வந்து குளமாம் அந்த கிணறு. Riz, ça c'est la. Ah, okay. Village. La pâche escarie, fait de Farm. Ok. Ça, tu fais comme ça. Ça. Ça, tu pétais. Ah, cut. Oui. Ah oui. What's? Oh, come. Oh, they are coming. Come here. Okay, I go. I go. கத்தரி கண்டு, பூசணி கண்டு. யா C'est pas de. நெல் அங்கால விதைச்சிருக்கீங்கன்னா போய் பார்ப்போம்.
உண்மையிலேயே இந்த தோட்டம் நல்லா இருக்குது. எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த தோட்ட அமைப்பு. பார்ப்போம் என்ன மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லி. நவீனமயமாக்கல் குறைவு. இது பாருங்க பார்த்தா தேராவாக்கு குளிச்சு கொண்டு நிற்குது. அப்படியே இந்த ஏரியிலேருந்து வர தண்ணி அப்படியே ஓடி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறவ. இந்த அக்கா இன்னும் உடுப்பு துவைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து கொண்டு இருக்கிறா. அங்கே பாருங்க மற்றாக்களும் பெரியனம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? மோஷுண்டா வணக்கம்னு சொல்கிற. இப்போ அந்த பக்கம் போய் பார்ப்போம். எங்கள் ஆம்பளை நிற்கிறான். கேமை கப்பின் மாதிரியில் பார்ப்போமே. இந்தியாவில் அப்படியே பாருங்க சின்ன நல்லா இருக்கு. ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வேறு ஏதோ விதைச்சிருக்கணும். இதுக்குள்ளேயும் கத்தரி ஆக்கும். வளர்ந்தா தான் தெரியும் என்ன கண்டண்டு. ஏன்னா இவைகளுக்கு ஆங்கில மொழி அவ்வளோத்துக்கு பேச தெரியாது, கதைக்க தெரியாது. ஆனால் மிளகாசி கதைப்பினா மிளகாசி கூடுதலாக இந்தோனேசியா பாசம் மாதிரி கிடக்கதை கேட்க. இங்கே எலுமிச்சம்பழம் எலும்பிச்சியோ தோடையோ தெரியல. இங்கே இது கோவா முள்ளாங்கி பாருங்க. முள்ளாங்கி முளைச்சிட்டு இருக்குது. இங்கே அப்படியே போய் நான் தோட்டங்களுக்கு அங்கால நிறைய தோட்டம் இருக்குது. போய் பார்ப்போம் ஒவ்வொரு டைம். இந்த பக்கம் ஹாய். இந்த பக்கம் இந்த ஏதோ செய்து கொண்டு வைக்கணும். உடுப்பு துவைக்கணும் போல். ஹலோ, உடுப்பு துவைக்கணும். இங்கே பாருங்க தண்ணி அங்காலையும் தோட்டம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மோஷு உடுப்பு துவைக்கணும். இவன் இந்த நிலைமையில பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வாழினம்ண்டு. இஞ்சால ஏதோ துறந்துருக்கணும் போகலாம் மதுரியா. இஞ்சாலையும் ஒரு தோட்டம் பாருங்க. இஞ்சால பெரிய தோட்டம். இங்கே மரவள்ளி சரி கண்டுட்டாங்க. இதில் பாருங்க லாவல் பழம் இருக்குதுங்க. லாவல் மரம் அதில் லாவல் பழம் காய்ச்சிருக்குது. இங்கே லாவில் நல்லா பதிவாக இருக்குது லாவல். நல்லா பழுத்திருக்கு பாருங்க லாவல் பழம். ஹலோ மோஷு, லாவல் பழம் நிறைய லாவல் மரம் நிற்குது இஞ்சாலி பக்கம். இங்கே பாருங்க இதுவும் ஒரு வகையான மரக்கறி தான். என்னன்றே தெரியல. இது இலவகை போல் இல்லாட்டி முள்ளங்கியாக இருக்கும். நிறைய விவசாய தோட்டம் இருக்குது இஞ்சாலி பக்கம். எனக்கு அந்த விவசாய தோட்டத்தை பார்த்தானே ஒரு ஆசை வரும். ஏன்னா எனக்கு விவசாயம் பிடிக்கும். அண்ணா விவசாயம் விருப்பம் எனக்கு. நீ பாருங்க இதில் லாவல் இருக்குது. அந்த பாதையெல்லாம் நான் வந்து அதால் அப்படி சுற்றி கொண்டு வந்தேன். இதால் திருப்பி என்னென்ன போகிறது. வரம்பு உயர்த்தி கட்டி வச்சுக்க நம்ம எல்லாத்துக்கும். நாங்கள் கூடுதலாக நெற்பயிற்சிக்கு மட்டும்தான் வரம்பு உயர்த்துறது. ஆனால் இங்கே எல்லாத்துக்கும் உயர்த்தி வச்சுருக்கேன். நம்ம இங்கே பாருங்க நெல் பயிற்சிக்கு நெல் விதைச்சு கிட்டத்தட்ட 3/4 வந்துட்டுது. என்ன என்ன நெல்லுன்னு தெரியல. இங்கே பாருங்க அதில் ஒரு அம்மா புல் வட்டி கொண்டு போகிற அம்மாட்டுக்கு தான் போல். எங்களோட தமிழர்களோட விவசாய முறை அப்படியே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களை இப்போ கொஞ்சம் பேர் ஏதோ செய்து கொண்டிருக்கீங்கன்னா போய் பார்ப்போம். இது மழையை நம்பி தமிழ விவசாயம் செய்யணும். ஏன்னா இப்போ கிட்டடிக்க மழை பெய்து சரியான வெள்ளப்பிறகு வந்ததாம். இங்கே பாருங்க நெத்தின தேரா நிற்குதாண்டாங்க. இந்த வரம்புகளால் நடக்கிறத கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னாண்டா புல்லுகளை வட்டி போட்டு சலுக்கு புழுக்காண்டுது. அதுக்குள்ள தேராவை பார்ப்போமாண்ட அதுக்குள்ள சேராக இருக்குது. பார்ப்போம் இஞ்சாலி பக்கம் போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. உள்ளுக்கெல்லாம் தேரா நிற்குதாங்க. இங்கே பாருங்க தேரா நிறைய தேரா நிற்குது.
தேரா கொஞ்சம் நிற்குது, நல்ல வடிவாக இருக்குது நிறையா. இல்லை மொரிஷியஸ் வந்து அது ஒரு வகையான தோட்டம் இருக்கும், இந்தியாவில் ஒரு தோட்டம் இருக்குது. ஆனால் மடகாஸ்காரில் வந்து நல்ல மண், நல்ல பூமின்னு சொல்லலாம். நெல்லில் இருந்து சகல விதமான மரக்கறிகளும் இங்கே விளையுது. இதுதான் இந்த போகிற பாதை பாருங்க. இஞ்சால சின்ன நீரோட மாதிரி ஓடிக்கொண்டிருக்குது. சோளம் விதைச்சிருக்கிறோம், அதை போய் பார்ப்போம். சோளத்தோட்டம் இப்படியே இந்த கரையால் போய் பார்த்துக்கொண்டு அதால் அப்படியே போய் பார்ப்போம். மங்காளயம் இருக்குது தோட்டம், அதையும் பார்ப்போம்.